குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு 2 மணி நேரம் மட்டுமே சாமி தரிசனத்திற்கு அனுமதி என்பதால் தரிசன வரிசையில் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் பிரபாகரன் என்பவர் சிறப்பு பணிக்காக திருச்செந்தூர் கோயில் புறக்காவல் நிலையத்தில் இருந்துள்ளார். அப்போது அவர் தனக்கு வேண்டியவர்களை மூத்த குடிமக்கள் வழியில் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி விவேக் என்பவர் முறைகேடாக தரிசனத்திற்கு சென்றதாக கூறப்பட்டவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் பிரபாகரன் கோயில் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் போலீசுக்கும் அதிகாரிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கோயில் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் பிரபாகரனை துறை அதிகாரி விவேக் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த காவலர் ஏமேலேயே கைய வைக்கிறியா என கேட்டு விவேக்கை கன்னத்தில் அறைந்தும் காலால் எட்டி உதைத்தும் சராமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் பதிலுக்கு விவேக்கும் காவலரை தாக்கியுள்ளார். பின்னர் துறை அதிகாரி விவேக்கை புறக்காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று காவலர் பிரபாகரன் மற்றும் சிலர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த விவேக் கோயில் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கிடையே விவேக் தன்னை தாக்கியதாக கூறி காவலர் பிரபாகரனும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கோயில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் மற்றும் காவலர் பிரபாகரன் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கோயில் காவல் ஆய்வாளர் கனகராஜன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த மோதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காட்டு தீ போல் பரவி வருகிறது. சார், நான் குலசேகரப்பட்ட காவல் நிலையத்தில் தலைமை காவலராக வேலை பார்த்து வரேன். எனக்கு கடந்த 3 நாளாக முதியோர் தெற்கு பிரகாரம் அந்த பிளேஸ் எனக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. நேற்று மதியம் 2 மணிக்கு, 2 நாளுக்கு நைட்டு டியூட்டி, நேற்று மதியம் 2 மணிக்கு டியூட்டி எனக்கு வந்திருந்தேன். டியூட்டிக்கு வரத்தில் அங்கே முறையாக எப்படி ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே நபர் ப்ளஸ் அவங்க கூட ஒரு அட்டெண்டர் வருவாங்க. அதுபோக 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. ஹேண்டிகேப்டு அவங்க கூட அட்டெண்டர் வருவாங்க. இதுதான் அந்த வழியோட போகக்கூடிய முறை. ஆனால் இந்த கோயில் நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா, அப்படி முதியோர்கள் சிறுவர்கள் அந்த முறையாக உள்ள அனுப்புகிறதே கிடையாது. கோயில் நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்து சொன்னால் அவங்க வந்து கூட்டு கூட நபரை மொத்தமாக ஒரு 10 பேரை உள்ளே விடுறது. அதுபோக
அங்கே கோயில் வேலை பார்க்குற பூசாரிகள் வந்து சொன்னால் இப்படி உள்ளே விடுறது, இப்படியே கடந்த 2 நாள் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நான் டியூட்டிக்கு போனேன். டியூட்டிக்கு போய் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுல ஒரு 10:45 மணி இருக்கும். 10:45 மணி இருக்குச்சுல ஒரு 10 பேர் வந்து கோயில் நிர்வாகத்தில் இருந்து, குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தாக்கினாப்பில் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அந்த பேரிகேட் வழியாக உள்ளே விட்றாங்க. அந்த 10 பேர் போய் அதுக்கு பின்னாடி அத்துமீறி ஒரு பெண்ணும் நுழைகிறாங்க. அவங்க கூட கூட்டி அந்த 2 வயசு குழந்தையும் கூட வருது. இவங்க அந்த 10 பேர் நிர்வாகத்துலேருந்து சொல்லி விட்டதுனால பேரிகேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன ஆகுதுன்னா, பேரிகேடு ப்ளஸ் அந்த 100 ரூபா வரிசைகள் கம்பியில் அந்த 2 வயசு குழந்தை மாட்டிக்கிட்டு கூச்சல் போடவும் நான் அங்கே வீட்டில் இருந்ததுனால அந்த பேரிகேடை நோட்டி 2 வயசு குழந்தை நான் மீட்டு கொடுத்தேன். ஒழுங்காக இவங்க நிர்வாகம் வந்து வரிசைப்படுத்தாதனாலையும் அந்த 100 ரூபா வரிசையில் 5 மணி நேரம் க்யூவில் வரிசை நடந்து வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நிர்வாகம் பண்ணுறது தப்ப காவல்துறை மேலே தான் திருப்புவாங்க. அப்போ நான் சொல்லி ஒழுங்காக வரிசைப்படுத்தி உள்ளே அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லத்தில் வந்து அந்த அடப்புக்கு கீழ்ப்புறம் இதில் சிவில் எந்தவித சீருடை அணியாமல், அரசு ஊழியருக்கான எந்தவித அடையாளமும் எதுவும் இல்லாமல், ஐடி கார்டு ப்ளஸ் சூப்பரண்டுங்கிறதுக்கான அவங்களுக்கும் தனியாக ஒரு சீருடை இருக்குது. அந்த சீருடை இல்லாமல் ஒரு நபர் வந்து அந்த பேரிகேட்டோட கெட்டின கயிறை அவுத்துட்டு இந்த பக்கம் பிளாக் பண்ணதுனால இப்போ அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச 10 இருக்குது. அதுக்கப்புறம் நான் விடமாட்டேன்னு சொன்னதுனால மேற்படி நபர்களை உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிவில் அந்த பேரிகேட்டை வெளியே இழுக்கிறாங்க. அப்போ நான் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்கச்சில, பேரிகேட்டை நான் உள்பக்கம் இழுக்கிறேன், நீங்கள் யாருன்னு கேட்கச்சில. நான் வந்து நிர்வாகத்தோட சூப்பரண்டு எந்த விதத்தையும் சொல்லலை. ஏன்னா அவங்க சூப்பரண்டு எனக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க ஐடி கார்டு யூனிஃபார்ம்ஸ் எதுவுமே போடாமல் 3 தடவை பேரிகேட்டை வெளியே இருக்காங்க. நான் உள்ளே இருக்கிறேன். திருப்பி கேட்குறது, நீ யாரா கேட்குறது, 10 படித்து போலீஸ் வேலைக்கு வந்துக்கிட்டு நீ என்னை கேட்பியா அப்படின்னு தகாத வார்த்தையில் பேசி என்னோடய வாய்ப்பு இதில் தாக்குனார். இந்தா இருக்குது காயங்கள். அதன் பின்பு நான் கேட்டதுக்கு வெளியே வர சொல்லிவிட்டு நான் தகவல் சொல்ல எஸ்பிஎஸ் நான் தகவல் சொல்கிறேன் வந்துட்டு நான் ஒரு சூப்பரண்டு, நான் உள்ள ஒரு ஆளை நீ உள்ள விட மாட்டியா, இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு உள்ள விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக என்னை திட்டினார். தகாத வந்து பேசினார். எஸ்பிஎஸ் ஃபோன் பண்ணி சொல்ல போகிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை நெஞ்சில் கையை வச்சு குத்தி தளத்தில் தற்காப்பு முயற்சி பண்ணேன். பிறகு நான் வந்து என்னோடய மேல் அதிகாரிகளுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லணும், வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு செய்யறதுக்கு என்னோடய செல்ஃபோன் எடுத்து வீடியோ பதிவு செய்ய போகிற நேரத்தில் சூப்பரண்டு அத்துமாரி என் செல்ஃபோனை பிடுங்கி அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு என் சட்டையை பிடிச்சி இழுத்து என்னோடய சீருடையில் இருக்கிற என்னோடய சட்டையை கிழிச்சார். நேம் பேஜெலாம் கிழிச்சு பாருங்க எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டார். இப்படி அராஜகம் பண்ணி இனி அங்கே தாக்கச்சில் அங்கே சுற்றி இருந்த மக்கள், சுற்றி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் வந்து ஒரு போலீஸை வந்து ஒரு இத்தனை லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அவங்கள வந்து நீங்கள் யாருன்னு கேட்டு பப்ளிக் அவரை தாக்குறாங்க. நான் தான் தடுத்து ஓபிக்கு கூப்பிட்டு போனேன். மேற்படி இவர் வந்து அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னென்னா, 10வது குவாலிஃபிகேஷன் உள்ள நீ என்னை எப்படி யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஒரு காவல்துறை வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் ஒரு அத்துமீறி எந்த வித அடையாளமும் அரசு அடையாளமே இல்லாமல் பேரிகேட் இழுக்கச்சில் காவல்துறை கேட்க முழுமையான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையை வந்து சொல்ல கேட்கக்கூடாது இவர் எப்படி சொல்லலாம்? இவர் வந்து அரசு எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் இவ்வளோ பிரச்சனை. இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச 10 நபரை உள்ளே விடலை அப்படிங்கிறதுனால தான் இந்த சம்பவமே நடக்குது. இவர் சூப்பரண்டுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் தெரியாது. நான் வந்து குலசேரப்பட்டினம் காவல்துறை வேலை பார்க்குறேன். இந்த பாதுகாப்பு எப்போது நியமிப்பாங்க, அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்டாக இருக்கும். அந்த எனக்கு இந்த முறை நியமித்த பாயிண்ட் தான் முதியோர் வரிசை. சூப்பரண்டுன்றது உங்களுக்கு எப்போ சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இனி முதல்ல தாக்குறாரு. நான் கேட்டதுக்கு 10வது படிச்சோம்னு சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலி நான் ஒரு கிராஜுவேட், பிகாம் கிராஜுவேட், ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட். நான் அவர் காவல்துறைக்கு வந்து தகுதி தான் 10 தவிர 10 முடித்தவங்க யாரும் காவல்துறை எல்லாம் டிகிரி தான் முடிச்சிருக்காங்க. இவர் கல்வியை தான் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. வெளியே வந்து இதை தாக்கிட்டு வெளியே வந்து அவரை பிடிக்கிறதுல தான் நம்ம அப்போ கோயிலோட சூப்பர்னு அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. கோவில் நிர்வாகத்தோட சூப்பர்னு சொல்ல மொட்டையாக சூப்பர்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் எங்கே உள்ள சூப்பர்னு சார் நான் தெளிவாக கேட்குறதுலாம் இவர் சொல்லலை. இவர் பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி தான் சொல்கிறார் இவர் சூப்பர்னு சொல்கிறார். ஏன் அவர் டெசிக்னேஷனை ஏன் சொல்ல மறுக்கிறார்?
ஒரு காவல்துறை கேட்கறதுல ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் சொல்ல மறுக்கிறாரு? ஏன் அப்படின்னா அவருக்கு துட்டை வாங்கிட்டு 10 பேர் உள்ளே விடணும், உள்ளே விடறது நல்ல பிரச்சனை வந்தால் நம்மளை கையை கட்டிடுவாங்க போலீஸு அப்படின்னு அவர் அந்த அச்சத்தில் அவர் சொல்ல மறுக்கிறார். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தான்னா நம்ம எதுவுமே கேட்க போகிறது, அவங்க நிர்வாகம், அவங்க கோயில், நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அவங்க ஏன் டெசிக்னேஷனே சொல்லலை. அவர் வந்து நீங்கள் ஏதாவது சோசியல் மீடியா பரவர வீடியோக்களை பார்த்தா தெரியும். அவர் சீருடை எந்த இடத்துலையும் கோயில் நிர்வாகத்தில் உள்ளதுக்கு சீருடை எந்த இடத்துலையும் அணியலை. அவர் தோட்டத்தில் போடக்கூடிய ஐடி கார்டு எதுவுமே இல்லை. இதை கேட்டுதான் தவறுங்காரு. நீ ஒரு 10 படித்து போலீஸ் வேலைக்கு வந்து நீ எப்படி நீ கேட்கலாம், நீ யார் அப்படின்னு நீ கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாரு. அதுதான் முழுமையான பிரச்சனை. காவல்துறை வந்து கேட்க கூட கூடாதா? நீங்க வந்து அவரை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியும் அவர் கலருக்கு முதல்ல தாக்குனது எப்படின்னா, இந்த பேரிகேடை வந்து வெளியில் இழுக்கிறாங்க. அவங்க ஒரு இவர் கூட வந்து ஒரு 10 நபரை உள்ளே அனுப்புறதுக்கு பேரிகேடை வெளியில் இழுக்கிறாங்க. நான் உள்ளே இழுக்கிறேன் இல்லையா, 3 தடவை இப்படியே இழுத்துட்டே நான் வந்து ஒரு சிவிலியன்ஸ் தான் ஒரு 10 தடவை உள்ளே அத்திமாரி உள்ளே வர போகிறாங்க, அதுக்கு தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முயற்சி பண்ணிக்கிட்டு தான் சார் நீங்கள் வந்து ஏஜ்டு பர்சன் யாராவது கூட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் சீனியர் கிடையாது, நீங்கள் வந்து 100 ரூபா கிலோ போங்க, பொது தரிசனத்தில் போங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் யார் சாருங்க, என்னை கேட்க நீ யாரா, 10வது படிச்சு வந்து என்னை கேள்வி கேட்பியா அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல நான் பேரிகேட்டுக்கு உள்ளே நிற்கிறேன். இவர் வெளியே நின்று பேரிகேட்டை விட மாட்டேன்னு சொன்னனால இந்த கையை வச்சு இப்படி தான் வாயில் என்னை குத்துறாரு. அதில் ஏற்பட்ட முதல் காயம்தான் இந்த காயம். முதல் காயம் இந்த காயம் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கேட்கறதுல தான் இவர் சூப்பர்னு சொல்லலை, பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி தான் சூப்பர்னு சொல்கிறாங்க. முதல்ல தாக்கியது அவங்க தான். நீங்கள் அவங்க மேலே எதுவும் புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக புகார் கொடுக்குறேன். ஒரு சீருடையில் அரசு பணி செய்துட்டு இருக்க காவலர் மீது இப்படி ஒரு அரசு ஊழியர்கள்ட்ட எந்தவித அங்கபட்ச எந்த அடையாளங்களும் இல்லாமல் ஒரு ஐடி கார்டோ சீருடையோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் தாக்கும் பட்சத்தில் காவல்துறைக்கு எப்படி பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு? நான் முழு சீருடையில் இருக்கிறேன். நான் காவலரும் தெரிஞ்சும் என்னை தாக்குறாரு அப்படின்னா இந்த தாக்குறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒருவர் தாக்கப்படும் பொழுதே அவர் தற்காத்துக் கொள்வதே அவருக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.